வசனத்தை நாம் வாசித்துட்டு பிரசன்னமாக ஒரு சில டிக்ளரேஷனான ஒரு சில வார்த்தைகள் உங்களை குறித்து கர்த்தரின் இடத்தில் சொன்ன ஒரு சில காரியங்களை நாம் நேரத்தை நாம் பார்க்க போகிறோம். உங்களோட இடத்துல ஒரு வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதித்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள்ல உங்களை பார்த்து, என்னை பார்த்து, நம்முடைய ஊழியத்தை பார்த்து, இந்த அன்பின் தேவன் ஊழியத்தை பார்த்து பிரத்யேகமாய் கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன் மேல உதித்து இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதை யாராலையும் தடை செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இல்ல சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட காரியமா எதிர்மறையா இருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம், கர்த்தர் இந்த நேரத்தில் சொல்றாரு, எழும்பி 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 பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. ஆமென், your time. ஆமென், ஹல்லேலூயா. your ஒளி, உங்களுடைய ஒளி. கர்த்தர் உங்களை எதற்கென்று படைத்தாரோ, எதற்காக தெரிந்தெடுத்தாரோ, எதற்காக இந்த தென்மலையில வைத்திருக்கிறாரோ, அந்த நோக்கத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை திருப்புகிறார். இது உங்களுடைய, நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற காலம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக படைத்தாரோ, எதற்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ, அதை நிரூபிக்கிற நாட்கள் இது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிரூபிக்க போகிறார். நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போறீங்க. உங்களுக்கான ஒளி ஏற்கனவே வந்துருச்சு. உங்களுக்கான திறந்த வானம் ஏற்கனவே இந்த ஸ்தலத்துல ஒரு திறக்கப்பட்ட வானம் திறக்கப்பட்டு விட்டது. ஆமென். நான் டிக்ளேர் பண்றேன், இனி உங்களை யாராலையும், எந்த ஒரு சக்தியாலையும், எந்த ஒரு நபராலையும் தடை செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த நாள்ல சொல்றேன், உங்களை பிரகாசிக்க, உங்களை பிரகாசிப்பிக்க பண்ண ஒரு ஒளி உங்களிடத்தில் வந்து விட்டது. நீங்கள் எழும்பின பின்பு நீங்கள் பிரகாசிக்காமல் இருக்க முடியாது. உங்களை நீங்கள் பிரகாசிக்கிறத எதாலையும் யாராலையும் தடை செய்ய முடியாது. இது உங்களுடைய சீசன். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், நீங்க எழும்பி பிரகாசிக்காம இருக்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் ஒரு எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அக்கினி பிளம்பு, நீங்கள் அனைவருக்கு ஒளி கொடுக்கிற ஒரு அக்கினி பிளம்பு. நீங்கள் எரிந்து பிரகாசிக்காமல் இருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை இருள் பூமியையும் காரியங்கள் ஜனங்களையும் மூடும் கர்த்தராகிய வெளிச்சம் உங்கள் மேல உதித்திருக்கிறார். இருள் தென்மலையை மூடினாலும் கர்த்தர் உங்க மேல, கர்த்தர் உங்க மேல, காரியங்கள் மூடினாலும் கர்த்தர் உங்க மேல. நான் சொல்றேன், கர்த்தர் உங்க மேல உதித்திருக்கிறார். நீங்கள் பிரகாசிக்க போறீங்க. இந்த தென்மலைக்கு நீங்கள் தான் கலங்கரை விளக்கம், நீங்கள் தான் ஒளி. You are light. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Arise and shine. நீங்கதான், ஆமென், நீங்கதான் எழும்பி பிரகாசிக்க போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருள் பூமியை மூடிடுச்சு, காரியம் ஜனங்கள் மூடிடுச்சு. ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இந்த தென்மலையில உங்கள் மேல உதித்து இருக்கிறார். உங்களை யாராலையும், எந்த ஒரு சக்தியாலையும், எந்த ஒரு நபராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை தென்மலைக்கென்று கர்த்தர் உங்களை கலங்கரை விளக்க வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தென்மலைக்கு மாத்திரம் இல்ல, செவிகிரி தாழ்வாக்கு, சங்கரங்கள் தாழ்வாக்கு, ஒத்துமொத்த தென்காசிக்கும், இந்த ஒத்துமொத்த வேலைக்கும் கர்த்தர் ஒரு கலங்கரை விளக்கா. நான் பார்க்கிற ஒரு கலங்கரை விளக்கு இருக்கிறத பார்க்கிறேன். அந்த கலங்கரை விளக்கிலிருந்து வருகிற அந்த ஒளி, அந்த ஒளி இடத்திற்கு அநேக அநேக ஒரு வெளிச்சம், நல்ல ஒரு வெளிச்சம் ஒரு இடத்துல சுத்தி இருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வெளிச்சம் இருக்குன்னா அந்த வெளிச்சத்தை தேடி பூச்சி
வரும், என்ன வரும், பறவைகள் வரும். அதே மாதிரி அநேக டிஃபரெண்டான பூச்சிகள் வரும், அநேக பறவைகள் வரும். அங்க வந்து என்ன பண்ண அங்க வந்து என்ன பண்ண நினைக்கும், தங்கணும்னு நினைக்கும். அங்க வந்து அந்த வெளிச்சத்துக்குள்ள கழிவுன்னு நினைக்கும். அதே மாதிரி கர்த்தர் உங்க வெளிச்சத்துக்குள்ளாக வந்து அநேகரை கழிவுற பண்ண போகிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. நீங்க பிரகாசிக்க போறீங்க. ஆமென், ஹalleluya. யாரெல்லாம் நீ டிம்மான லைட் உன்னால எரிய முடியாது, உன்னால எரிந்து பிரகாசிக்க முடியாது, நீ எழும்ப முடியாது, நீ அவ்வளவுதான், உன்னால முடியாது யாரெல்லாம் சொன்னாங்களோ அந்த எதிரிகளுக்கு முன்பாக நான் சொல்றேன், அந்த நபர்கள் கூட உங்க எரிகிற உங்க வெளிச்சத்தினத்திற்கு, உங்க கலங்களை விளக்கினத்திற்கு அவர்கள் வந்து சேருவார்கள். ஆமென், ஹalleluya, ஹalleluya. நீங்க பிரகாசிக்க போறீங்க. ஆமென், ஹalleluya. நீங்க பிரகாசிக்க போறீங்க. நீங்க பிரகாசிக்கிறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென், ஹalleluya, ஹalleluya. குறைய சொல்லிடலாம், நம்ம சொல்லிடலாம், விரல் நெட்டதில் பண்ணிடலாம், எதனால பண்ணலாம். ஒருவேளை விரல் நெட்டதில் வந்திருக்கலாம், எது வந்திருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைனாலும், ஒருவேளை நான் பிரகாசிக்கிறேன்னு வார்த்தை வருவதற்கு ஏற்ற மாதிரி பொருளாதாரம் இல்லையே நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அது எல்லாம் இல்லை, நீ எழுந்து பிரகாசிக்க போற. உன் ஒளி நடத்துக்கு அநேகர் வந்து அகமகிழ போறாங்க. அங்கிருந்து ஒரு growth உண்டாக போகுது. உன் ஒளி, உன் வெளிச்சத்தினத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் முளையினத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள் என்றால், அப்பேற்பட்ட ஒரு ராஜரீக அபிஷேகத்தை நீங்கள் ஏந்தினவர்களால் இந்த மாவட்டத்திற்கென்று கர்த்தர் ஸ்பெசிபிக்கா இந்த தாளுகால கர்த்தர் உங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. நான் சொல்றேன், பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறேன் சொல்றீங்களே, நான் டிக்ளேர் பண்ணி நான் சொல்றேன், கர்த்தர் நம்மை நிரூபிக்க போகிறார். ஹalleluya. நம்ம நண்பர்களுக்கு முன்னாடி மாத்திரம் இல்ல, நம்ம எதிர்த்தவங்களுக்கு முன்னாடி மாத்திரம் இல்ல, அநேக பேங்குகளுக்குள்ளாக போய் கர்த்தர் நம்மை நிரூபிக்க போகிறார். எகிப்தின் சம்பாஷணை, எத்தியோப்பியாவின் வர்த்தகராகும் தாழ்மை வந்து உன்னுடையதாகும் என்றால், அந்த அயல் நாட்டு பணத்தை நம்ம எந்த முத்தூட்ல, எந்த நேசம் கோல்ல, எந்த அடகு கடையிலாம் நம்ம போய் வச்சோமோ அதே அடகு கடையில நான் டிக்ளேர் பண்றேன், உங்க மேல நான் டிக்ளேர் பண்றேன், நீங்க கட்டுக்கட்டா ஃபாரின் பணங்களை எடுத்துக்கொண்டு போய் அநேக நேரம் பேங்க் உங்களுடைய வருகைக்காக காத்திருக்க போதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நான் இப்படியே பார்க்கிறேன். ஒரு ராஜரீக அபிஷேகம் சூழ்நிலைக்கு நான் இப்படியே பார்க்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஃபாரின் கரன்சியை நான் பார்க்கிறேன். எகிப்தின் சம்பாஷணை, எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபங்கள் உங்க இடத்துல குமிழ்ந்து கிடக்கிறாங்க, குவியலா கிடக்கிறத பார்க்கிறேன். நான் திறக்கப்பட்ட கண்ணை நான் பார்க்கிறேன், திறக்கப்பட்ட கண்ணில் வந்து நான் பார்க்கிறேன். ஒரு எகிப்தின் சம்பாஷணை, எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் இங்க கொட்டி கிடக்குது. இங்க கொட்டி கிடக்கிற இந்த பணங்களை கொண்டு போய் நீங்க இந்தியன் கரன்சியா மாத்துறத அநேகர் உங்களை சுத்தி இருக்கவங்க பார்க்க போறாங்க, உங்களை எதிர்த்தவங்க பார்க்க போறாங்க. நான் சொல்றேன், அநேக பேங்க் உங்ககிட்ட வந்து ஐயா உங்க பணத்தை, இது ஏதோ ஒரு நம்ம கேள்விப்பட்ட காரியம் அல்ல, ஒரு ஊழியக்காரருக்கு நடந்தது, அது உங்க எல்லைக்குள்ள நடக்க போகுது. ஆமென், ஹalleluya, ஹalleluya. காரணம், உங்க ஒளி வந்து விட்டது, கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதித்து விட்டது. ஆமென், ஹalleluya, ஹalleluya. நான் சொல்றேன், அந்த 3-4 வசனத்தின்படி உதிக்கிறவங்களோட ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் வருவார்கள், ஆசாரியர்களும் வருவார்கள். உங்களை யாரெல்லாம் எதிரிகளாய் நினைச்சார்களோ, யாரெல்லாம் ஏளனமாய் நினைச்சார்களோ, கிருபாவா அவன் என்ன ஏதோ சின்ன வீடியோ போடுறான், நம்ம முன்னாடி பேசிட்டு பின்னாடி சிரிச்சவங்க, நம்மளை ஏளனமா பேசினவங்க, இவனுக்கு என்னது சும்மா ஒரு 2 வசனத்துக்கு தான் போட தெரியும், வேற என்ன தெரியும்னு சொன்னவங்களாம் பார்த்து வியந்து போகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மண்டலத்தை கர்த்தருங்கனால உங்களுக்கு என்று திறந்து விடுகிறார். நீங்கள் எழும்பும் பொழுது நீங்கள் பிரகாசித்துத்தான் ஆக வேண்டும். நீங்கள் பிரகாசிக்கும் பொழுது நீங்கள் பிரகாசிக்கிற அந்த ஒளிக்குள்ளாக அநேகர் வந்து கலை கொடுத்துதான் ஆக வேண்டும். இப்போ ஒரு இடத்துல வெளிச்சம் குறிப்பிட்ட கலந்துரை விளக்கும் போது ஒரு பெரிய லைட் இருக்கிற இடத்துக்கு
லைட்டா நீங்க இருக்கிறீங்க, ஒரு உதாரணத்துக்கு அந்த லைட் இருக்குதுன்னா அந்த லைட்டை சுத்தி ரொம்ப தூரத்துக்கு இருள் இருக்குது, அந்த இருள் இருக்கிற ஜனங்கள் வந்துதான் அவங்க வெளிச்சம் அங்கதான் இருக்கு, வெளிச்சம் இங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்கு. ஆமென் ஹல்லேலூயா. வெளிச்சம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உங்க மேலதான் இருக்கு. ஆமென் ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலையை எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகளை குறித்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும். அது எப்படியா இருந்தாலும் சரி, உங்க மேல லைட் இருக்குதுன்னா உங்களை தேடி பணத்திரள் ஜனத்திரள் வந்தே ஆகணும். ஆமென் ஹல்லேலூயா. நான் சொல்றதுனால பணத்திரள், எகிப்தின் சம்பாசனை, எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் எடுங்க. ஏசாயா 45 45:14 டிக்ளரேஷன் ஆஃப் ஷாக்கா நாத்துரா 14 எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் எளிய ஆட்களாகிய சகோதரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்துக்கு தாண்டி வந்து உங்களுடைய லாபம் அவர்கள் பின்னே சென்று நிலையிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடைய மாத்திரம் இதத்தான் சொல்றார். உன்னோடு கூட தான் கர்த்தர் இருக்கிறாராமே, தேவன் இருக்கிறார் என்றும் அவனை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்று சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. முதல்ல எகிப்தின் சம்பாஷணை வருது, எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் வருது, நடிகை ஆட்களின் சபையாரின் வர்த்தக லாபமும் முன்னிடத்தில் தாண்டி வந்து எத்தனை காரியம் எது எப்படி இருந்தாலும் அது முன்னிடத்துல தாண்டி எங்கெங்கெல்லாம் போகக்கூடாது அதெல்லாம் விட்டுட்டு தாண்டி வந்து உங்களிடத்துல தங்க போது. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப என்ன சொல்றது? அடுத்து சொல்ல போறாங்க, கர்த்தர் கிருபாவோட தான் இருக்கிறாராமே, கர்த்தர் கிருபாவோட தான், இந்த அன்பின் தேவன் ஊழியத்தோட தான் இருக்கிறாராமே என்று சொல்லி அந்நிய கண்கள் அழல, அதே கண்களை உங்க கண்களும் காணும், உங்களை ஏளனமா பேசின இந்த நபர்கள் கண்களும் காணும். யாரால நான் சொல்றேன், யாரால உங்களுக்கு முன்னாடி நெஞ்ச நிமித்திட்டாங்களோ அவங்க மண்டிட போறாங்க. ஆமென் ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி நெஞ்ச நிமித்தி நெஞ்சை ஏற்றி வச்சு பேசுறது எல்லாருடைய வாயையும் கர்த்தர் அடிக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய சத்துருக்கள் உங்களிடத்தில் வரப்போகிறார்கள். ஆமென் ஹல்லேலூயா. அநேக அதிகாரிகள் உங்களிடத்தில் வர போறாங்க, அநேக மினிஸ்டர்கள் உங்களிடத்தில் வர போறாங்க. சங்கரம் கோயில் எம்எல்ஏ சீக்கிரம் உங்களை வந்து விசிட் பண்ண போறாரு. ஆமென் ஹல்லேலூயா. சிவகிரி காலங்களில் உள்ள முக்கிய தலைவர் உங்களை வந்து மீட் பண்ண போறாரு. ஆமென் ஹல்லேலூயா. நான் டிக்ளேர் பண்றேன், அநேக அதிகாரிகள் உங்களை வந்து உதிக்கிற உங்க ஒளியிடத்துல வந்து அகமகிழ்ந்து கலைவுந்துட்டு போக போறாங்க. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த நேரத்தில் கர்த்தர் தெளிவா காட்டுறாரு. இந்த மாவட்டத்துல இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தெரியல, இந்த மாவட்டத்துல இனி ஒரு இதுக்கு அப்புறம் இந்த மகிமையின் க்ளோரி மேனிஃபெஸ்டேஷன் மீட்டிங்க்கு அப்புறம் கர்த்தர் உங்க கூட இருக்காருங்கிறத அநேகருக்கு நிரூபிக்க போறாரு. உங்களுடைய பெயர் புகழ்பெற்று வெளியே வரப்போகுது. அதை அநேகர் கேள்விப்பட்ட அநேக அரசியல் தலைவர்கள் உங்களிடத்துல வந்து ஜெபிச்சுட்டு போக போறாங்க. கர்த்தர் உங்க கூட இருக்காராமே, நீங்க சொன்னா நடக்குமாமே, நீங்க டிக்ளேர் பண்ணா நடக்குமாமே, நீங்க ஜெயிக்குமாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறாங்க. அநேகர் வந்து அநேக அதிகாரிகள் வந்து உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போக போறாங்க. அப்ப உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்து, இந்த வார்த்தையினுடைய இந்த சங்கீதம் 23 தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் படி உங்க சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைக்க போறாரு. அந்த பந்திக்குள்ளாக நீங்க மாத்திரம் இல்ல, யாரெல்லாம் உங்களை வெறுத்து ஒதுக்குனாங்களோ, வேண்டான்னு தள்ளாங்களோ, பின்னாடி பேசினாங்களோ அவங்களாம் வந்து அகமகிழ்ந்து கழிவுற போறாங்க. ஆமென் ஹல்லேலூயா. உங்களை
புறக்கணித்து கீழே தள்ளினவர்கள் உங்களிடத்தில் வரப்போறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அது எந்த நபர் உங்களை வெறுத்தாங்களோ, எந்த நபர் அவங்களை வேணாம்னு சொன்னாங்களோ, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு தலைக்கு மூளைக்கல்லா ஆனது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தலைக்கு ஒரு மூளைக்கல்லா ஒரு வெளிச்சமா கர்த்தர் உங்களை நிறுத்த போறாரு. ஆமென். ஹல்லேலூயா. 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 எதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் நடக்க போகிறது. எதையெல்லாம் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் பார்த்து அனுபவிக்க போறீங்க. இது உங்களுடைய சீசன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு இது உங்க சீசன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குற்றால சீசன் எல்லாரும் எங்க போவாங்க? ஊட்டியில சீசன்னா இல்ல ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கான சீசன் தான். ஒரு குறிப்பிட்ட இதில் சொல்லுவாங்கல்ல, இது விஜய்க்கான சீசன், இது இந்த சீசன்ல அவர் அப்படியே எழும்பி பிரகாசிச்சார், இந்த சீசன்ல இவர் இப்படி எழும்பி பிரகாசிச்சாரு. அதே மாதிரி ஊழியக்காரங்க சொல்லுவாங்கல்ல, இது ஒரு டிஜிஎஸ்ஐயோட சீசன் இருந்துச்சு, அடுத்து ஆபிரகாம் சார்லஸ் பாஸ்டர் சீசன் இருந்துச்சு, அடுத்து நம்ம சீசன். ஆமென். ஹல்லேலூயா. காரணம் கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்து போனான். கர்த்தருடைய கண்களோ உங்கள் மீதும் என் மீதும் யோசுவாக்களாகிய நம்ம மீது இருக்கு. இது நம்ம சீசன். ஆமென். ஹல்லேலூயா. இது யோசுவாக்களின் சீசன். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஏசாயா 52:1 எடுத்து வாசிப்போம். எலும்பு எலும்பு சீயோனே, எலும்பு எலும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமே எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், யுத்த சேதம் இல்லாதவனும் அசுத்தமும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை, தூசியை உதறிவிட்டு எழுந்து எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். விலையின்றி விற்கப்பட்டீர்கள். விலையின்றி சாத்தானிடத்துல விற்கப்பட்டோம். ஆனால் கர்த்தர் பணமின்றி நம்மளை சிலுவையின் மூலமாக வீட்டில் எடுத்திருக்கிறார். அந்த சிலுவையின் ஒளி அவரே இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார். அந்த ஒளியாகிய கிறிஸ்து நம்மை பிரகாசிக்க பண்ண போகிறார். எலும்பு சீயோன் யாரு? நம்மளை தான் குறிக்குது. சீயோனா தேவனுடைய பிள்ளைகளாகிய தேவனுடைய சீயோனுக்கு இறங்கி தேவனுடைய மக்களுக்கு இறங்கி சொல்லி வருகிற தேவனுடைய மக்களாகிய சீயோன் ஆகிய நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எலும்பு என்ன பண்ணு, ஏற்கனவே வல்லமையை தரித்துக் கொள்ள, ஏற்கனவே உனக்கு வல்லமை அதிகாரம் எல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அலங்கார அபிஷேகத்தை நீ தரித்துக்கொள், அந்த அலங்கார வஸ்திரத்தை நீ எடுத்து உடுத்திக்கொள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கான அந்த அலங்கார வஸ்திரம், அந்த அபிஷேகங்கிற வஸ்திரம், அந்த ராஜரீக வஸ்திரத்தை எடுத்து உடுத்திக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ராஜரீக வஸ்திரம் ஏற்கனவே இருக்குது, ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம ஏற்கனவே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம். நடக்க போற காரியங்கள் ஆல்ரெடி நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். ஆனா என்ன பண்றோம், நம்ம ராஜாங்கிற ட்ரெஸ், நம்ம கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரங்கிற ட்ரெஸ், கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார் அப்படிங்கிற ட்ரெஸ் நம்ம என்ன பண்றோம், கலட்டி வச்சதுனாலதான் நம்மளை பார்த்து நிறைய பேர் என்னது நக்கரு நையாண்டி இதெல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் காரணம் என்ன, நம்ம ட்ரெஸ்ஸை நம்ம போடல. ராஜா இருக்கிறாங்கன்னா ராஜாக்கான ட்ரெஸ்ஸை போட்டாதான் அவனை ராஜான்னு தெரியும். அவன் பாட்டுக்கு பணியனையும் டவுசரையும் போட்டுட்டு தெருவில் நடந்தவங்க அவனை யாரும் ராஜான்னு சொன்னா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமே எருசலேமே உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளனா ராஜா ராஜரீகமான உடையை உடுத்தி நாம் எழும்பி பிரகாசிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 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 தூசி விட்டு யாரை எப்படி என்ன இதெல்லாம் பேசுறாங்களோ அதெல்லாம் என்ன, அந்த தூசியெல்லாம் வரும், நெகட்டிவ் வருது, அங்கிருந்து எல்லாம் வருது. எல்லாத்தையும் ஒன்று தள்ளுபடி செய்யுங்க. ஒரு ப்ராப்பர்ட்டிகள் நகர்வுதான் நீங்கள் செய்கிறது ஒன்றுமே தட்டி விட்டுட்டு உலகத்தில் சொல்லுவாங்களே எது என்னெல்லாம் நடக்கணும், நான் தூசியை தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நிறையா நேரம்
நம்ம ஃபாலோ பண்ணுற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாலசேரண்ணே ஜஸ்டின்னே ஜான் சொல்லாதுன்னு தூசி அந்த பிரச்சனையெல்லாம் தூசியை தட்டுற மாதிரி தட்டுறதுனால அமைதியாக இருக்கிறார். இல்லைன்னா அவர் எப்பவும் தொங்கியிருப்பார். அவர் கிங் அனைட்டிங்கில் தான் நிற்கிறாரு. நம்மளுடைய தலைவர்கள் கிங் அனைட்டிங்கில் தான் நிற்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும், சூழ்நிலையை பார்த்து நிறைய நேரம் சூறாவளி மாதிரி வர்ற காரியத்தை பார்த்து அந்த சூறாவளி என்ன பண்ணணும், வாங்கிக்கணும். அந்த சூறாவளி நம்ம என்ன பண்ணணும், அந்த சூறாவளி மூலம் வர்ற தூசி என்ன பண்ணணும், தட்டி விடணும். தட்டி விட்டோம்னா நம்ம எழுப்புறதை யாராலையும் தடை செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுப்பிட்டோம்னா நம்ம மறைஞ்சிருக்க முடியுமா? முடியாதானே. மலை மேல் உள்ள பட்டணம் அடைந்திருக்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு 5:14 வாசிக்கிறேன். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொடுத்து மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணிலே வைப்பார்கள். அப்போது வீட்டில் உள்ள யாவும் வெளிச்சம் கொடுக்கும். நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கிறோம்? நம்ம வெளிச்சம். உலகத்துக்கு வெளிச்சம். வெளிச்சம். நான் சொன்ன அந்த கலங்களை விளக்கா கர்த்தர் நம்ம வச்சிருக்கிற நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க, நம்ம மறைஞ்சிருக்க, நம்ம ஒளிஞ்சிருக்க. சொல்லுங்க, நம்ம ஒரு மறைக்கப்பட்ட ஒரு இடத்துல கதவை பூட்டி இருக்க முடியாது. நம்ம பூட்டி இருக்கிற சீசன் இது கிடையாது. ஏன்னா மலை மேல ஒரு பட்டணம் இருந்துச்சுன்னா அதை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஆச்சரியமா தான் பார்ப்பாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ஒரு அவுட்டர் போயிருந்தோம், ஒரு மலை மேல துண்ட ஒரு பங்களா இருந்துச்சு. நம்ம எல்லாரும் போயிருந்தோம் நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கான்னு சொல்லி தெரியல. நான் இங்கெல்லாம் விட்டு அந்த உச்சியில போய் அந்த கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் போய் என் பில்டிங் இருந்தாங்க அப்படின்னு நான் எல்லாரையும் பார்க்க வச்சுருக்கேன். அந்த மாதிரி கர்த்தர் அநேகர் பார்த்து வியக்கிற அளவுக்கு மலையுமே உள்ள பட்டணமா கர்த்தர் நம்மளை பிரகாசிக்க பண்ண போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிரகாசிக்க பண்ண போறாரு. கர்த்தர் இப்ப என்ன பண்றாரு, விளக்க கொளுத்திட்டாரு. என்ன பண்றாரு, நம்மளுடைய விளக்க கொளுத்தி அவர் என்ன பண்ணல, மரக்காலுக்கு கீழே அந்த விளக்கு கொளுத்தி இல்லை, அந்த விளக்கை ஏதாவது ஒரு தப்பாய வச்சோ ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு கர்த்தர் அடைச்சு வைக்கல. அந்த விளக்கு தண்டி மேல நிறுத்தி வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு விளக்கு தண்டின் அபிஷேகம் உங்க மேல இருக்கு. நீங்க பரவி பாயத்தான் போறீங்க. உங்களை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்க ஒளிய யாராலையும் ஒளிச்சு வைக்க முடியாது. ஒளியை யாராலும் மறைக்க முடியுமா? இப்படி மறைச்சாலும் இந்த பக்கம் நல்ல ஒளியை நம்ம நிறைய நேரம் இந்த லைட்ல விளையாட முடியல. இப்படி மறைச்சா சைடில் ஃபுல்லா மறைச்சா நம்ம கையை மீறி இல்லை அப்படி எந்த தடையை வச்சு எந்த காரியத்தை வச்சு உங்களையும் என்னையும் அந்த நேரத்தில் அன்பின் ஊழியத்தில் தீர்க்கதரிசனமான டிக்ளேர் பண்ணுற உங்களை எதுவும் நமக்கு தடை செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலை மேல இருக்கிற பட்டணம் மறைஞ்சிருக்க முடியாது. எந்த புயலும் எந்த காரியமும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் மறைந்திருக்க முடியாது. உங்க பட்டணம் இனி மறைகிறது இல்லை. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா எழும்ப போறீங்க. இன்னைக்கு ஒரு மூவ் உங்களுக்கு வைக்கப்படுது. அந்த மூவுக்குள்ளாக நீங்க மூவ் ஆக போறீங்க. அந்த மூவுல உங்க கூட அநேகர் உங்க வெளிச்சம் அந்த வெளிச்சத்தின் நகர்வுக்குள்ளாக அந்த வெளிச்சம் எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் எப்படி அந்த பூச்சி போகுமோ அந்த வெளிச்சம் எங்கெல்லாம் நகருதோ அங்கெல்லாம் அந்த பூச்சி நகருமோ அதே மாதிரி கர்த்தர் நீங்க எங்க போனாலும் கர்த்தர் உங்களை வெளிச்சமா பயன்படுத்த போறாரு. ஒரு நகர்வுக்குள்ளாக ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு மூவுக்குள்ளாக நீங்க நட போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கப்புறம் நிறைய பொறாமையே வரும். என்னடா நடக்குறீங்க, இவங்களோட தான் கர்த்தர் இருக்காராமே, என்னென்னமோ நம்ம நினைச்சோமே, கிருபா குறித்து என்னென்னமோ நினைச்சோமே, இனிமா சிஸ்டர் குறித்து என்னென்னமோ நினைச்சோமே, அவங்க ஃபேமிலியை குறித்து என்னென்னமோ நினைச்சோமே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ராஜேஷ் ப்ராஃபிட்டை குறித்து நம்ம என்னென்னமோ நினைச்சோமே, அவங்க ஒய்ஃபை குறித்து நம்ம என்னென்னமோ நினைச்சோமே. ஆனால் என்னென்ன
நடக்குது. இவங்கெல்லாம் எங்கெல்லாம் டிராவல் பண்றாங்க, திடீர்னு இங்க இருக்காங்க, திடீர்னு தீர்க்கதரிசன வார்த்தை, திடீர்னு அமெரிக்காவில் இருக்காங்க, அங்கிருந்து கேட்டா திடீர்னு கனடா போயிட்டாங்க, அங்கிருந்து கேட்டா திடீர்னு மலேசியா வந்துட்டாங்க, மறுநாள் கேட்டா சண்டே சர்ச்சில் வந்து நிக்கிறோம்னு சொல்றாங்க. என்னதான் நடக்குது இவங்களுக்கு? என்னதான் நடக்குது? ஒருவேளை கர்த்தர் தான் இவங்களை பயன்படுத்துறாரோ, கர்த்தர் தான் இவங்களை நடத்துறாரோ? பேனுக்கு நான் சொன்ன மாதிரி மறுபடியும் கத்துறாரு, எனக்கு அப்படியே விஷுவலா காட்டுறாரு, விஷுவலா சொல்றேன். பேனுக்கு திடீர்னு கலர், நம்மளாம் ஒரு கலர் நோட்டு தான் பார்த்துருக்கோம், இவங்களோட கலர் கலரா ஏதோ நோட் எடுத்துட்டு போறாங்க. சின்ன சின்ன நோட்டா இருக்கு, இல்ல காயின் மாதிரி இருக்கு. பேங்க்ல ஒரு ரூபாய் கொண்டு போய், இதெல்லாம் நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், ஒரு ரூபாய் கொண்டு போய் கொடுக்காங்க, அந்த ஒத்த காயின் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த காயினுக்கு பல ஆயிரங்களை கொடுக்குறாங்க. என்னடா நடக்குது? இது இவங்களுக்கு என்ன 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 கர்த்தர் இவங்க கூட தான் இருக்கிறாங்களோ, ஒருவேளை இவங்கதான் எழுந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறாங்களோ? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ண போறாரு? நம்ம எழுந்து பிரகாசிக்க வைக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்தை துவக்கி விடுகிறார். உங்களுடைய எதிர்காலத்துல சத்துரு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்த இடத்துல கர்த்தர் ஒரு புதிய கமா போட்டு உங்க எதிர்காலத்தை முடிக்க நினைச்ச இடத்துல கர்த்தர் உங்க எதிர்காலத்தை, நம்ம எதிர்காலத்தை துவங்கி விடுகிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை துவங்கினார்னா அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை துவங்குறாருன்னா யாராலையும் தடுத்து நிறுத்த முடியுமா? அப்ப உங்களை ஒருவராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. என்ன ஒருவராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செங்கடலை பிளக்கும் போது எகிப்து தேசத்து மக்களால் தடுத்து நிறுத்த முடிஞ்சா? எரிக கோட்டையை தகர்க்கும் பொழுது அங்க இருக்கிறவங்களால தகர்க்க முடிஞ்சா? செங்கடலை கடக்கப்படும் போது எல்லா இடத்துலையும் எதிரியோ விசாசோ ஏதாவது ஒரு காரியங்களும் தடுத்து நிறுத்த முடிஞ்சா? முடியல. கர்த்தர் ஒரு காரியத்தை சூப்பர் நேச்சுரலா பண்றாருன்னா அங்க யாராலையும் இது எந்த ஒரு சக்தியாலையும் தடுத்து நிறுத்த முடியலன்னா உங்களுக்கு கர்த்தர் ஒரு சூப்பர் நேச்சுரல், ஒரு புது லைஃப், ஒரு புதிய ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு எதிர்காலத்தை ஓபன் பண்ணி கொடுக்கிறாருன்னா அதை யாராலையும் நான் சொல்றேன் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த சூப்பர் நேச்சுரல் எதிர்காலத்துக்குள்ள போற உங்களையும் யாரையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வளர்கிறத, நீங்க பெருகிறத, நீங்க விருத்தி அடைகிறத, உங்க முன்னாடி ஆடி கார் வந்து நிக்கிறத, உங்க வீட்டுக்கு முன்னாடி பென்ஸ் வந்து நிக்கிறத, உங்க வீட்டுக்கு முன்னாடி ஃபெராரி வந்து நிக்கிறத, உங்க வீடு கொட்டாரத்தை போல மாளிகை போல மாறுகிறத, உங்க காரியம் உயர்கிறத, உங்க எருக விசாலமாகிறத, நீங்க பட்டணங்களை சுதந்திரிக்கிறத, நீங்க நிலங்களை சுதந்திரிக்கிறத யாராலையும் எந்த சக்தியாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நான் சொல்ற இந்த நேரத்துல நான் ஒரு விஷயம் பார்க்கிறேன், அநேக பத்திரங்களை சைன் பண்ண போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக ராஜாக்களும் ஆசாரியர்களும் இப்ப நீங்க கிங்கா, நீங்க வெளிச்சமா இருக்கீங்க, உதிக்கிற ஒரு இடத்துக்கு ராஜாக்கள் வந்துட்டாங்க. இப்ப ராஜாக்கள் வந்தா சும்மா இருப்பாங்களா? என்ன செய்வாங்க? என்ன பண்ண போறாங்க? காலில் வந்து போட போறாங்க. அநேக நான் சொல்றேன், அநேக டாக்குமெண்ட்டுகள்ல நீங்க சைன் பண்ண போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த 2024 இந்த நவம்பர், இன்னைக்கு என்ன டேட்டு? நவம்பர் 23 மணி எத்தனை? 11:45. இந்த நேரத்தில் நான் சொல்றேன், இது நமக்கான சீசன். ஆமென். ஹல்லேலூயா. 2025, 26, 27 நமக்கான சீசன். நாம் நிலங்களை சுதந்திரிப்பதற்கான சீசன். நாம் அநேக தேசங்களை சுதந்திரிப்பதற்கான சீசன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் துவங்கினதை யாராலும் பண்ண முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. நாம் பிரகாசிக்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப போயிடுச்சு. யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தால் நீங்கள் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிவுற மனதாயிருந்தீர்கள். அடுத்து 31 வாசிங்க. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால்
சாட்சி மெய்யாயிராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் யோவானிடத்தில் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்துக்கு சாட்சியாயிருந்தான். ஏன் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷனுடைய சாட்சி அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்கிறேன். யோவான் இருந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். அவனை குறிச்சு எல்லாரும் என்ன பண்றாங்க? கிறிஸ்துவ குறிச்சு அவன்கிட்ட போய் கேட்க சொல்றானா. அப்ப என்ன, அவன் எல்லாருக்கும் கிறிஸ்துவை காட்டுகிற விளக்கா இருந்தா, அவனே விளக்கா இருந்தான். அந்த விளக்குல அநேக நான் ஃபைனலா மறுபடியும் திரும்ப இதை சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவ என்னும் சாராம்சத்துக்குள்ளாக விளக்குனா வேற இதுல இல்ல, கிறிஸ்துங்கிற அந்த சாட்சிக்குள்ளாக கிறிஸ்துவை சாட்சி கொடுக்கிற அந்த விளக்கா, அந்த பிரகாசிக்கிற விளக்கா நீங்க நிற்பீங்க. உங்க கூட அந்த கிறிஸ்துங்கிற அந்த விளக்குல வந்து நின்று இன் கிரைஸ்ட் அந்த ரெவலேஷனுக்குள்ள வந்து அநேகர் நின்று அதன் மூலமா அநேகர் விடுதலையாகி களி கூட போறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. களி கொடுக்கிற காலம் இதை நாம் கொண்டாடுகிற காலம். இது நம்முடைய சீசன் சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விக்கலாரமா சந்தரலரமா உடாரமனா கதரலரமா ரேகோலோரோபோ ஷேகேலே மனதரலரமா. இயேசுவின் நாமத்தினால இந்த நாள்ல நான் டிக்ளேர் பண்ணி வைத்து இந்த ஊழியத்துக்கென்று என்னுடைய ஊழியத்துக்கென்று நான் டிக்ளேர் பண்ணி வைத்த அத்தனை காரியங்களும் அத்தனை 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 தீர்க்கதரிசனமான வார்த்தைகளும் தகப்பனே இவர்களுக்கு அப்படியே பலிக்கட்டும். அது தாண்டி வந்து இவர்களுடையதாய் மாறட்டும் என்று சொல்லி நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். டிக்ளேர் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தினால நான் டிக்ளேர் பண்ணி ஜெபிக்கிறேன். அத்தனை காரியங்களும் இவர்களுக்கு அப்படியே பலிக்கட்டும். இவர்களுக்கென்று வானம் திறக்கப்படட்டும். நான் பார்க்கிறேன், வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் இந்த ஸ்தலத்துல ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக அநேக இந்த ஸ்தலத்துல நீங்க அநேக தூதர்களுடைய விசிட்டேஷனை நீங்க பார்க்க போறீங்க. ஓ ராகாமா ஷேகேலேரே ராகாமா ஷாகாலாத்தா ஓ ரெமெனேகேரே. இந்த வெளிச்சத்தை அநேகருக்கு கொண்டு செல்லக்கூடிய அநேக தூதர்கள் இந்த இடத்தை சூழ்ந்து இருக்கிறத பார்க்கிறேன். ஓ ரெமா ஷாகாலாபல கனரரபா. தகப்பனே, ஃபாதர் காட், ஐ பிளஸ் பண்றேன். நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. அவனால சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்கதரிசனமான வார்த்தைகளும் பலிக்கட்டும் தகப்பனே. ஃபாதர் காட், நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ், ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. உங்களுடைய கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவகரம் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சகோதரன் கூப்பிட்ட உடனே அநேக கூட்டம்லாம் இருக்காது, மக்கள்லாம் இருக்க மாட்டாங்க. உடனே எல்லாம் ஒத்துக்கிட்டு ஓகே சொன்னாங்க. ஃபேமிலியில் இருக்கவங்க அவருக்காய், அவர் செய்கிற ஊழியத்துக்காய், தீர்க்க தரிசனம் அழைக்கப்பட்டிருக்கிற சகோதரனுக்காய், 2 பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக்கலாம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபார் நல்ல தகப்பனே, அருமையான சகோதரனுக்காய் ஸ்தோத்திரிக்கிறாங்க. அப்பா, இதை குறித்து வைத்திருந்த எல்லா திட்டங்களும் அந்த யாஸ் மேலா நீ செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. யாஸ் மேலா நீ குறித்த திட்டங்கள் எல்லாம் அந்த வயசு நாமக்கிறாங்க. எல்லாம் ஒவ்வொரு நாட்கள் அது நாட்கள் எப்பா செயல்பட ஆவியாக உதவி செய்கிறான்னு சொல்லிக்கிறாங்க. அப்பா, இன்னும் ஆண்டவர் அப்பா வல்லமையா எப்பா வராங்க வெளிப்பட. ஓ சுகமாக்கும் வராங்க வெளிப்பட ஆண்டவர். ஓ ஸ்தோத்திரம். அப்பா பகிரங்க விழாக்கள் வெளிப்பட இயேசு மூலமாக. ஓ கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவர் அப்பா அநேக தேசங்களுக்கு பிரயாணப்பட. ஓ மகன்களை வைத்திருக்க எல்லா திட்டங்களுக்கும் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறாங்க. 2 பிள்ளைகள் ரத்தத்தை தெளிக்கிறோம், மனைவி மேலே அப்பா ரத்தத்தை தெளிக்கிறாண்டவர். அவர் செய்யப்பா ஊழியத்து மேலே அப்பா அந்த கிருபை இருப்பதாக தொடர்ந்து ஆலோசனை இயேசு நாமத்தில் செலுத்த கொடுப்பதாக. ஆத்மாவை கர்த்தரை